భాగవతం 81வது ఉపన్యాసం శోభకృద్ వర్షం కార్తీక మాసం 7ஆம் தேதி 7/8/2125 வியாழக்கிழமை. 3வது ஸ்கந்தத்தில் 10 அத்தியாயம் வரையிலும் பார்த்துருக்கோம். 11வது அத்தியாயம். இதில் காலஸ்வரூபத்தை மைத்ரேயர் விதுரருக்கு சொல்கிறார். இதில் முதல் ஸ்லோகம், சரமஹா சத்விசேஷாணாம் அநேகோ அசம்யுதः சதா பரமாணுः ச விஜ்ஞேயோ நிருணாம் ஐக்கியப்ரமோ யதः. இதுக்கு வியாக்கியாதா வீரராகவாச்சாரியர் அருளி செய்கிறார். எத்திர சூரியோ யாவத் பரமாணும் அதிக்ராமதி தாவத் பரமாணு யாவதா துவாதச, அது 2வது ஸ்லோகத்தினுடைய சாரத்தை சொல்கிறார். அடுத்தது, யாவதாச்ச துவாதச ராஷ்யாத்மகம் புவனகோஷம் அதிக்ராமதி ச பரமமகான் சம்வத்சராத்மகா என்று சொல்கிறார். இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கு அன்வயம் எப்படின்னா, ஸ்லோகம் இப்படி இருக்கு: சரமஹா சத்விசேஷாணாம் அநேகோ அசம்யுதா சதா பரமாணு ச விஜ்ஞேயோ நிருணாம் ஐக்கியப்ரமோ யதः அப்படின்னு இருக்கு. சத்விசேஷாணாம் யச்சரமோ அநேகோ அசம்யுதோ யதோ நிருணாம் ஐக்கியப்ரமஹ ச விஜ்ஞேயः பரமாணு அப்படின்னு ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணுறா. அப்படின்னா சத்விசேஷாணாம் அப்படின்னா காரியத்தினுடைய அம்சங்கள், அந்த அம்சங்களினுடைய அந்தியமான அம்சம் எஸ்சரமோ அம்சா, அந்த கடைசி அம்சம். அப்புறம் அநேகா ஏகா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு கடம்னு ஒரு காரியாவஸ்தைய பதார்த்தங்கள் அடைகின்றன. ஒரு பட்டகனா துணி. அந்த மாதிரி ஒரு காரியாவஸ்தையை அடையாதது இந்த காலம் என்கிற தத்துவம். அதுக்கு மேலே அசம்யுதா நூல்களுடைய சமுதாயம், மிருத் அவயவங்களுடைய சமுதாயம். அந்த சமுதாயமாக இருக்கிறச்ச அது காரணாவஸ்தையா ஆறுது. அதுதான் அப்புறம் ஒரு விதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட காரியமாக பரிணமிக்கிறது. அந்த நூல்களுடைய சமுதாயம் ஒரு துணி என்று பரிணமிக்கிறது. மிருத அவயவங்கள், மண்ணினுடைய அவயவங்கள் ஒரு கடம் என்று பரிணமிக்கின்றன. அந்த மாதிரி ஒரு சமுதாய அவஸ்தை, அதாவது காரணாவஸ்தையையும் அடையாததாக இருக்கிற ஒரு திரவியம், அதுதான் காலம் என்ற திரவியம். அது மிகச் சிறியதான ஒரு அளவுள்ள திரவியம். அதை எடுத்துட்டா அதுக்கு பேர் தான் பரமாணுன்ற காலம். அதாவது காலத்தினுடைய அபகர்ஷத்தாலே வந்த, அபகர்ஷம்னா சிறிதாக்கிண்டே போறதுனாலே வந்த மிகச்சிறிய அளவுனாலே ஒரு பதார்த்தம், ஒரு திரவியம் நம்மால குறிக்கப்படுறது. அதுதான் பரமாணுன்ற காலம். ஆனால் அது என்ன பண்ணுறது? பிரமத்தை ஒரு இது உண்டாக்குறது. நிருணாம் ஐக்கிய பிரமோ யதா அப்படின்றார். இந்த காலத்தினுடைய சின்ன அளவு பரமாணு, அது பல பரமாணுக்கள் சேர்ந்தா என்னமோ ஒரு காலம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அது ஒரு காலமே இல்லை, அது அநேகங்களாக இருக்கிற கால அவயவங்கள் தான். அதுதான் சொல்கிறார், ஒரு பகல், ஒரு ராத்திரி, ஒரு காலை, ஒரு மாலை, ஒரு நடுப்பகல் என்கிற பிரமம் இந்த காலத்தினுடைய அம்சங்களால் ஏற்படுறது. அதாவது இந்த பரமாணுக்களால் ஏற்படுறது. உண்மையில காலை, ஒரு காலை, ஒரு பகல், ஒரு மாலை அப்படின்னு ஒரு காலமாகவே இது கிடையாது. முதல்ல காலத்தினுடைய அநேக அம்சங்கள், அதுதான் அப்படி விவகரிக்கப்படுறது. அது அப்படி ஒரு பிரமத்தை உண்டாக்குறது. ஏன்னா மாறிண்டே இருக்கு. இப்போ ஒரு மாலைன்னா அது மாறிண்டே ஒரு அணுவா போயின்னு தான் இருக்கே தவிர அது ஒரே இடம்னு இருக்கிற மாதிரி அந்த காலம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் காலம். அப்போ ஒரு அதிகரணமாக இருக்கு. ஆனால் அந்த அதிகரணம் எப்படிப்பட்டதுனாக்கா, இந்த 2 விபாகத்தை உடையது. பரமாணுன்னு ஒன்று, பரம மகான்னு ஒன்று அப்படின்னு முதல் ஸ்லோகத்தாலே பரமாணு என்கிறத சொல்றார். 2வது ஸ்லோகத்தாலே பரம மகான் என்கிற விபாகத்தை சொல்றார். அந்த பரமமகான் என்பது சம்வத்சரம் என்று பெயர் பெற்றது. சம்வத்சரம்னா வருஷம். அதுதான் இங்கே சொல்றார். எத்திர சூரியோ
யாவத் பரமாணும் அதிக்கிராமதி. இந்த சூரியனானவன் எந்த அளவுள்ள பதார்த்தத்தால் பரமாணுவை கடக்கிறானோ, இப்போ மனிதர்களான நாம் நடந்து போகிறோம், 10 அடி நடந்து போனால் 10 வினாடிகள் அல்லது 20 வினாடிகள் ஆகலாம். அந்த மாதிரி இல்லை 15 வினாடிகள், ஏதோ ஒன்று ஒரு கணக்கு. இப்போ நமக்கு ஒரு திரவியம் கூடவே வருது அங்கே. இப்போ ஒரு சமயம் இங்கே இருக்கான் அப்படின்னாக்கா, அவன் 10 அடி நடந்த பிறகு அதே சமயத்தில் இருக்க மாட்டான். அவன் நடந்திருப்பான், நடக்கிறான்ற கிரியையை பார்க்குறோம். அப்போ நடக்கிறான்ற கிரியையை பார்க்கறச்சவே அப்போ ஏதோ ஒரு திரவியம் நகர்றது. அதனால இவனுக்கு நாம் என்ன கிரகிக்கிறோம் அப்படின்னா 10 வினாடிகள் ஆகி இருக்கின்றன அப்படின்னு நாம் கிரகிக்கிறோம். இப்போ 10 வினாடினா நமக்கு புரியாப்பில் இருக்குது. அணுன்னு சொன்னால் அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ சூரியன் பரமாணு என்கிற தேசத்தை, அந்த பதார்த்தத்தை எந்த திரவியத்தாலே கடக்கிறானோ, எந்த பதார்த்தத்தால் கடக்கிறானோ அந்த பதார்த்தம், அதாவது அந்த திரவியம்தான் பரமாணு என்ற காலம். இப்போ 10 அடிகளாலே கடக்கிறான் அப்படின்னா ஒரு அடிக்கு ஒரு வினாடின்னு வச்சுட்டோம்னா ஏதோ ஒரு திரவியம், அந்த வினாடி என்கிற ஒரு திரவியம், அந்த திரவியத்தாலே அந்த 10 அடிகளை கடக்கிறான் என்றால் அந்த 10 வினாடிகள் என்கிற திரவியத்தாலே அந்த 10 அடி தூரத்தை கடந்திருக்கான். தூரம்ன்றது இந்த அடிகள் என்கிறவைகள் தேசம். அது அந்த தேசத்தை கடக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு 10 வினாடி என்ற ஒரு திரவியம் வேண்டிருக்கு. அதே மாதிரி சூரியன் ஒரு பரமாணு, ரொம்ப சின்னதாக எடுத்துக்கிறார், அந்த பரமாணுவை கடக்கிறதுக்கு பரமாணு என்ற ஒரு திரவியத்தாலே கடக்கிறான். அந்த பரமாணு என்ற திரவியம் சூரியனோட சேர்ந்தே இருக்கிற அந்த திரவியம் தான் பரமாணு என்ற காலம் என்று வியாக்கியாத்தா காட்டுறார். எத்திர சூரியோ யாவத்து பரமாணும் அதிக்கிராமதி தாவத்து பரமாணு, அவ்வளவுதான் பரமாணு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம், சதயேவ பதார்த்தஸ்ய ஸ்வரூபாவஸ்திதஸ்ய யத் கைவல்யம் பரமமகான் அவிசேஷோ நிரந்தரஹா. இதுக்கு வியாக்கியாதா சொல்றார், யாவதா ச 12 ராஷ்யாத்மகம் புவனகோஷம் அதிக்கிராமதி ச பரமமகான் சம்பத்சராத்மகா என்று சொல்றார். எந்த பதார்த்தத்தாலே, அதாவது எந்த திரவியத்தாலே 12 ராஷ்யாத்மகம் 12 ராசி ரூபமாக இருக்கிற புவன கோஷம். இப்போ புவன கோஷம் என்பது பூஹு புவஹ சுவஹா என்கிற சேத்தனர்கள் வாழும் இடங்களாயிருக்கிற 3 லோகங்கள். இதுதான் அப்போ புவன கோஷம். அப்போ அந்த வாழறதுக்கு இடம் கொடுக்கிற ஒரு ஸ்தானம், அதுதான் கோஷகா அப்படின்னு பேர். கோஷோ அஸ்திரின்னு சொல்லிருக்கு அமரத்தில். அதனால் கோஷம்னு சொல்லலாம், கோஷகான்னு சொல்லலாம், புல்லிங்கம் நபும்சகம் ரெண்டுலேயும் சொல்லலாம். அப்போ அந்த புவனமாகிற கோஷம், புவனங்கள் ஆகிற இடங்கள், இது 12 ராசிகளை உடையதுன்ற, 12 ஸ்தானங்களை உடையது. ராசிகள் என்கிறவைகள் ஸ்தானங்கள். அது அந்தந்த தேவதைகளுக்கு ஸ்தானமாக இருக்குது. அப்போ இந்த 12 ராசிகளையும் சூரியன் எவ்வளவு எந்த திரவியத்தாலே கடக்கிறானோ, ஏதோ ஒரு திரவியம் அவனுக்கு விசேஷமாக இருக்குது, அந்த விசேஷணத்தாலே, விசேஷணம்ன்றது அவனை சார்ந்துள்ளது, அந்த சார்ந்துள்ள ஒரு திரவியம், அந்த திரவியத்தாலே கடக்கிறானோ, அப்படி அவன் கடக்கிற அந்த திரவியத்துக்கு பேர் சம்வத்சரம்னு பேர். அதுதான் சம்வத்சர ரூபமான காலம். சம்வத்சரம்னா ஒரு வருஷம். அதனால புவன கோஷத்தை கடப்பதற்கு எந்த திரவியம் ஆகிறதோ அந்த திரவியம் சம்வத்சர ரூபமான காலம். அதனால காலம் என்பது ஒரு திரவியம். அது அந்த சூரியாதிகளான பதார்த்தங்களுக்கு விசேஷமாக இருக்கிற ஒரு பதார்த்தம். அதனால் சூரியனிடத்தில் விசேஷமாக இருக்குது. அப்போ மனிதன் நடக்கிறச்சையும் மனிதனிடத்தில் விசேஷமாக இருக்குது. எல்லாவற்றுக்கும் விசேஷணமாக கூடவே இருக்கக்கூடியது தான்
அந்த திரவியம்தான் காலம் என்கிற திரவியம். அது நித்தியமான திரவியமாக இருக்குது. அதுதான் இப்படி காரண நிலை காரிய நிலை ரெண்டும் இல்லாததுன்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கு சமுதாயாவஸ்தையும் கிடையாது, அதே மாதிரி ஒரு இதுவும் கிடையாது, அசம்யுதா. அப்புறம் ஏகத்துவம், இப்போ ஏகமாகிறது ஒரு காரியம், அது மாதிரி இது ஏக்கமாகவும் ஆகாது. ஏக்கமாகாதுன்னா ஒரு காரியமாகவும் ஆகாது. சமுதாயமாக இருக்கிறதுனா காரணமாயும் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு அணுவான திரவியம், அதுதான் இருக்கிறதுலே சின்ன திரவியம். அது காலத்தினுடைய அபகர்ஷம்னா மிகச்சிறிய அளவு, அந்த பரமாணுன்ற அளவு. காலத்தினுடைய மிகப்பெரிய அளவு சம்பத்சரம் என்ற அளவு. அதுக்கு மேலே ஏன் பல இதுக்கு மேலே சம்பத்சரத்துக்கு மேலே யுகங்கள் இருக்குது, மன்வந்தரங்கள் இருக்குது, அவாந்தர கல்பங்கள் இருக்குது, மகா கல்பம் இருக்குது. இது எப்படி சம்பத்சரம் தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா? முடியும். அப்படின்றத அவரே காட்டுறார் எப்படின்றத. அடுத்து அதை பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த பரமாணு ஆச்சு, பரம மகான் என்பது ஆச்சு. அதுக்கு அப்புறம் ஏவம் காலோப்பியனுமிதா சௌக்ஷ்மே ஸ்தௌல்யேச்ச சத்தம சம்ஸ்தானபுக்தியா பகவான் அவ்யக்தோ வெக்தபுக் விபு அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த காலத்தினாலே பரிச்சேதிக்கப்பட்ட வஸ்துக்கள், அளவுபடுத்தப்பட்ட வஸ்துக்கள், அவைகளுக்கு மேன்மை தாழ்மை, அதாவது இருக்கிறதுலே பெரிய அளவு சின்ன அளவு இருக்கிறா போல அவைகளை கொண்ட அந்த பரிச்சேதகமான காலத்துக்கும் மேன்மை தாழ்வு ரெண்டும் வருகிறது என்று சொல்றார். அதனால இந்த மேன்மை தாழ்வு உயர்த்தி தாழ்த்தி, மிக 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 பெருமை இருக்கிறதே சின்னத்தன்மை, ரொம்ப சின்னதாக இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கிறது அப்படின்றது இந்த பதார்த்தங்களாலேயே காலத்துக்கும் வருகிறது. அதனால இதில் இருக்கிற அந்த சிறுமை பெருமை அது காலத்தில் அதிதேசிக்கப்படுகிறது. அப்போ காலத்திலே இது சேர்றது. இப்பொழுது இந்த காலத்தில் மேலே யுகங்கள்லாம் இருக்க சம்பத்சரத்துக்கு மேலே அப்படின்னா இதுகள் எல்லாமே சம்பத்சரத்தை கொண்டே அளக்கப்படுகின்றன. அந்த சம்பத்சரத்தை கொண்டே அளக்கப்படுவதனால இப்போ யுகம்னா 1000 தேவ வருஷம் ஒரு கலியுகம் அப்படின்னு அளக்கப்படுறது. 2000 தேவ வருஷம் துவாபர யுகம், 3000 தேவ வருஷம் அது திரேதாயுகம், 4000 தேவ வருஷம் கிருதயுகம், இப்படி தான் அளக்கப்படுறது. அப்புறம் 71 3x7 சதுர்யுகங்கள். இப்போ இது கிருதத்ரேதா துவாபர கலி அப்படின்னு இருக்கு. இதில் சந்தி காலங்கள்லாம் இருக்குது. அப்போ 12,000 தேவ வருஷம் ஒரு சதுர்யுகம். அப்போ 12,000 தேவ வருஷம் மாதிரி 71 3x7, அப்போ 71 சுமாராக வச்சுட்டா 71 சதுர்யுகங்கள் சேர்ந்தா அதுதான் ஒரு இது. 12,000 தேவ வருஷம் சேர்ந்தா ஒரு சதுர்யுகம். அது மாதிரி இப்போ 71 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு மன்வந்தரம். அந்த மன்வந்தரங்கள் 14 போச்சுன்னா ஒரு அவாந்தர கல்பம். என்ன இந்த காலங்கள் மேலே ஏறுகின்றன. ஆனால் அவைகள் எல்லாமே சம்பத்சரத்தை தான் அடிப்படையாக வைத்து கொண்டிருக்கின்றன. அப்போ 1000 தேவ வருஷம் 2000 தேவ வருஷம் இப்படி வருஷம்னு தான் வருது, சம்பத்சரம் தான் வருது. அப்போ அந்த சம்பத்சரத்தினுடைய இன்னும் பெருசாக இருக்கு. அப்போ சம்பத்சரத்தினுடைய பெரிய அளவு யுகம், அந்த யுகத்தினுடைய பெரிய அளவு மன்வந்தரம்னா அதுவும் சம்பத்சரமாக கணக்கு பண்ணிடலாம். அதை காட்டிலும் அந்த மன்வந்தரத்தை காட்டிலும் பெருசு அந்த கல்பம் அப்படின்னா அந்த கல்பத்தையும் வருஷங்களாலே கணக்கு பண்ணிடலாம். இப்போ நாம் இருக்கிறது, இப்போ காலத்தினுடைய அளவுகளில் இங்கே என்ன சொல்லிருக்கார், இருக்கிறதுலே சின்ன அளவு பரமாணு, பெரிய அளவு சம்பத்சரம்னு சொல்லிருக்கார். இது நாம் உலகத்தில் இருக்கிற உதாரணத்தாலையும் புரிஞ்சு கொள்ளலாம். சங்கியகளில்
இருக்கிறதுலையே சின்ன சங்கை, அது 0ன்னு சொல்கிறோமோ இல்லை 1ன்னு சொல்கிறோமோ, ஏதோ ஒன்று வச்சுப்போம். பெரிய சங்கையில் விவாதம் இல்லை. பெரிய சங்கை 9 அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதை எடுத்தனாலும் ஏன் 9க்கு மேலே 10 இருக்கே அப்படின்னா, அது 1ன்ற சங்கையோட என்ன பண்ணியிருக்கோம், 0 சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த கணம் பண்ணுறச்ச அந்த ஒரு வரிசை அதில் 19ன்றது தான் பெருசு. அதுக்கு மேலே 20 இருக்குன்னா அதில் பார்க்கறச்சே 9 தான், திருப்பி 29 பெருசாக வரும். அடுத்ததில் தச சங்கைகளில் 39 பெருசாக வரும். இப்போ எந்த இடத்துல எடுத்துட்டாலும் எவ்வளோ பெரிய சங்கை போனாலும் அதனுடைய கடைசி எது வரும்னு கேட்டால் 9 தான் வரும். அதனால் இருக்கிறதுலையே சின்னது 1, பெருசு 9 அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறதுலையே சின்னது இந்த காலத்தில் சின்னது பரமாணு, பெருசு சம்பத்சரம். அப்போ சம்பத்சரங்களுடைய தொகுப்பு தானே மற்றதெல்லாம் வருது. அதேமாரி இந்த 1லிருந்து 9 வரைக்கும் என்ன இல்லை 0த்தையும் சேர்த்து விடுவோம். 0 தான் சின்னது வச்சுப்போம். இதிலிருந்து அப்போ 0லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற சங்கைகள் என்ன உண்டோ அதுகள் தானே மற்ற சங்கைகளாக உருவெடுக்கின்றன. அதனால் அதுகள் தனியாக இதை தவிர வேற ஒன்றும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. அதனால பெருசுன்னா இதுதான் அளவு, அதை அளவுபடுத்தக்கூடியது இந்த 10 சங்கைகள் தான். 0லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற 10 சங்கைகள் தான். அதனால அது எப்படி அதில் இருக்கிறதுலே பெருசு 0 அது 9ன்னு ஆறுதோ அது மாதிரி இங்கே பெருசு சம்பத்சரம் அப்படின்னு ஆறுது. பரமாணு அப்படின்றதுல நமக்கு சந்தேகம் இல்லை. இதை விட சின்ன காலம் கிடையாது பரமாணு. அந்த பரமாணுவை கடக்கிற ஒரு திரவியம்தான் பரமாணுன்ற காலம் அப்படின்னு சொல்லிட்டார். அதில் இது இல்லை. ஆனால் இந்த சம்பத்சரத்தில் தான் மேலே இது இருக்கே அப்படின்னு, இதுக்கு மேலே பெரிய காலங்கள் இருக்கேன்னு ஒரு தோணும். அதுக்கு தான் இப்படி பதில் சொல்கிறார். இது 2 ஸ்லோகங்கள் இதுவரைக்கும் முடிந்தன. அதுதான் இங்கே 2வது ஸ்லோகத்தில் சதயேவ பதார்த்தஸ்ய ஸ்வரூபாவஸ்திதஸ்ய யத் கைவல்யம் பரமமஹான் அவிசேஷோ நிரந்தரஹா அப்படின்னு சொல்கிறார். சதயேவா அப்படின்னா காரியரூபத்வேனைவ அவஸ்திதஸ்ய பரமாணு ரூபஸ்ய. இப்போ பரமாணுவையும் இங்கே என்ன சொல்கிறார், காரியம்னு தான் சொல்கிறார். இது காரணம்னு சொல்லலை. ஏன்னா ஏன் காரியம்னு சொல்கிறாருன்னா, பகவானாலே ஜெகத்து உண்டாக்கப்படுறது. இந்த ஜெகத்து உண்டான பிறகுதான் இந்த காலத்தை பற்றி சொல்கிறார். காலம் இருக்கலாம், அது அளவுபடாத காலமாக பிரளயத்தில் இருக்கலாம். ஆனால் சிருஷ்டி வந்தவாறு இதில் எப்படி இப்போ பிரகிருதியிலிருந்து உண்டான பதார்த்தங்கள்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றனவோ அதே மாதிரி இதுவும் காலமும் சிருஷ்டிக்கப்படுறது. அதனால காரிய ரூபமாக ஆறுது. அப்போ அந்த காரிய ரூபத்திலேயே சின்ன அளவு பரமாணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பரமாணு என்பதனாலே இப்போ அதுவே நித்திய வஸ்துன்னு அந்த நெய்யாயிகர்கள் சொல்ற மாதிரி இங்கே சொல்லவில்லை என்றே சொல்றார். அதனால காரிய ரூபத்வேனைவ அவஸ்திதஸ்ய பரமாணு ரூபஸ்யான்னு வியாக்கியானம். அதுக்கப்புறம் ஸ்வரூப அவஸ்திதஸ்ய, அந்த பெயர்கள் வருதுன்னா இங்கேருந்து அவர்கள் அந்த பெயரை எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ஆகுமே தவிர அவர்களுடைய அர்த்தத்தின்படி அந்த பெயர்களை இங்கே உபயோகப்படுத்தவில்லை. ஸ்வரூப அவஸ்திதஸ்ய பதார்த்தஸ்ய, அப்போ விகாராந்தர ரஹிதஸ்ய பதார்த்தஸ்ய, தானான நிலையில் இருக்கு அப்படிப்பட்ட விகார ரஹிதமான பதார்த்தம். எது கைவல்யம், கைவல்யம்னா கேவலம் ஸ்வரூபம். சயேவ பரமமகான், அதுதான் நிரதிசய பிரகர்ஷா, அது பரமமகான். அப்போ பரமாணுவே தான் பரமமகானா ஆறுதுன்ற. அவிசேஷா புனகா, அதுக்கு மேலே இது அவிசேஷமாக இருக்குன்னா பிரகர்ஷாந்தர ரஹிதா, இதுக்கு மேலே பிரகர்ஷம் கிடையாது, சம்பத்சரத்துக்கு மேலே பெருசு கிடையாதுன்ட்டு இங்கே. அதனால்தான் மிச்சம் அந்த சம்பத்சரத்தினுடைய தொகுப்பாக இருக்கிறதுனால அதுகளெல்லாம் பிரகர்ஷமாக சொல்லுவதில்லை, ஏதா யுகத்தையோ மன்வந்தரத்தையோ. நிரந்தரா, தனக்குள்ளே ஒரு வேறுபாடற்றது, அதுதான் ஸ்வசமவேத அக்ரஹீத பேத அவயவா, தன்னிடத்திலே சேர்ந்துள்ள கிரகிக்கப்படாத பேத அவயவத்தை உடையவது. அந்த பரமாணு தான் சம்பத்சரமாக ஆகிறது அப்படின்னு சொல்றார். அப்போ அதுதான் ஸ்லோக அன்வயம். சதயேவ ஸ்வரூபாவஸ்திதஸ்ய பதார்த்தஸ்ய யத் கைவல்யம் சயேவ பரமமகான் அவிசேஷோ நிரந்தரா அப்படின்னு சொல்றார்.
அதனால் இப்போ இந்த 2 ஸ்லோகங்களாலே நமக்கு தெரிய வந்த அர்த்தம் என்னன்னா, பரமாணு என்றது சின்ன காலம், பரமமகான் அதாவது சம்வத்சரம் என்பது பெரிய காலம். இது வரையிலும் ஆயிருக்கு. இன்னுமே வரக்கூடிய ஸ்லோகங்கள் சுலபமானவைகள் தான். இந்த சம்வத்சரத்தை வைத்து மேலுள்ள காலங்கள், பெரிய காலங்கள், அந்த பெரிய காலங்கள் வரத்துக்கு முன்னால் இந்த பரமாணுவை வைத்து வரக்கூடிய சின்ன காலங்கள், சூக்ஷ்மமான காலங்கள், அந்த சூக்ஷ்மமான சின்ன காலங்கள், அந்த சின்ன காலங்களை பற்றி அடுத்தடுத்து ஸ்லோகங்களில் சொல்கிறார். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். அது புரிஞ்சுக்கிறது சுலபம். அது இந்த 2 ஸ்லோகம் அளவு கஷ்டம் இல்லை. அதை நாம் பார்க்கலாம் அடுத்த உபன்யாசத்தில். இதோட 81வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.